நீர் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் வந்து நமக்கு நீர் கிரகங்கள் அப்படின்னே இருக்குது. இப்போ நீர் சம்பந்தப்பட்ட நோய் சந்திரன், ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் சந்திரன், ஏன்னா சந்திரன் வந்து நம்ம உடல்ல வந்து ரத்தம். சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய் யூரினரி இன்ஃபெக்ஷன். யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்டைம்ஸ் உங்களுக்கு சுகர்னால கூட உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படும் இல்லையா? கிட்னி ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலைனாலும் யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படும். யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், யூட்ரஸில் வந்து ஃபைப்ராய்ட் சிஸ்ட் வருது, ஒவேரியன் சிஸ்ட் வருது. இந்த மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த சிக்கல், ஓவரி பெண் உறுப்பு சார்ந்த சிக்கல், ஓகேங்களா, பிறப்புறுப்பு சார்ந்த எல்லா நோயுமே, நீர் சம்பந்தப்பட்ட நோய், நீரிழிவு சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்க்குமே சுக்கிரன் வந்து அதிபதி. ஜென்ரலாக உங்களுக்கு வந்து நம்ம வயிறுக்குள்ளே வந்து லிக்விட் இருக்குது இல்லையா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து லிக்விடாக மாதிரி தான், நீர் பொருளாக மாறி தான் உங்களுக்கு வந்து ஜீரணமாகுது. நீர் பொருளாக மாறி தான் ரத்தத்தில் கலக்குது. ரத்தத்துலேருந்து நம்ம உடல் உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயத்துக்கும் அது போகுது. அப்போ ரத்தமே உங்களுக்கு வந்து சந்திரன். அப்போது சந்திரன் உங்களுக்கு ஒருத்தருடைய ஜாதகத்தில் கெட்டு போயிடுச்சு, இல்லை ஒருத்தருடைய ஜாதகத்தில் சந்திரன் வந்து டிஎன்ஏ சாபம் வாங்கிடுச்சு, கர்ம பதிவு வாங்கிடுச்சுன்னா அந்த குடும்பத்துக்கே டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். அந்த குடும்பத்துக்கு செரிமானமே சரியாகாது. எதுவுமே செரிமானம் அப்படின்ற ஒரு விஷயம் கெட்டு போச்சுன்னா எல்லாமே காலி. அப்போ சந்திரன் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் ஜாதகத்தில் கெட்டு போச்சுன்னா ரத்தமே காலி, செரிமானமும் காலி. சுக்கிரன் அப்படின்ற ஒரு விஷயம் கெட்டு போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து விந்து உற்பத்தி அப்படின்றதுல பாதிக்கப்படும், கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கும், யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் வரும். யார் யாருக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கும், யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் வரும்னா பயத்தால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த உறுப்பு பாதிக்கப்படும். ஸோ சுக்கிரதோஷம் யாருக்கு இருக்குதோ அவங்க ஃபேமிலியில் ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி வந்து பயத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அதனுடைய தாக்கமாக தான் அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நிறைய, இன்னுமே கூட நிறைய வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னா தூக்கத்திலேயே வந்து சிறுநீர் வெளியேற பழக்கம் வந்து சில வீட்டுங்களில் இருக்கும். ஜென்ஸுக்கும் ஈவன் லேடிஸ்க்கு கூட இருக்குது இல்லைங்களா? ஜென்ஸுக்கு கூட இருக்குது நிறைய பேருக்கு. அப்போ அந்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய கர்மா ரெஜிஸ்ட்ரி இருக்கிற வீடுகளில் மட்டும்தான் அந்த மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கும், கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கும். முதுகு தண்டுவட பகுதிக்கு வந்து 2 கிரகம் வந்து ரெஸ்பான்சிபிள். என்னன்னா, ஒன்று சூரியன், இன்னொன்று புதன். சூரியனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் யார் யாரெல்லாம் சூரியனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம்னா அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி. புதனுடைய கர்ம பதிவு, புதனுடைய சாபத்தை கொண்ட நட்சத்திரங்கள் ரோகிணி, உத்திரம், பூராடம். இந்த 6-7 நட்சத்திரங்களுடைய ஜெனட்டிக்கல் கனெக்டிவிட்டி இருக்கிற குடும்பத்துக்கு மட்டும்தான் முதுகு தண்டுவட பாதிப்பு இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த குடும்பத்திலலாம் முதுகு தண்டுவட பாதிப்பு இருக்குதோ அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக ஸ்கின் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளமும் நரம்பு சம்மந்தப்பட்ட செயல்பாடு ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் வந்து முதுகு தண்டுவட பிரச்சனை வராது. அப்போ எந்த குடும்பத்தில் சூரியனுடைய காரகத்துவம் பாதிக்கப்பட்டிருக்குதோ, எந்த குடும்பத்தில் புதனினுடைய காரகத்துவம் பாதிக்கப்பட்டிருக்குதோ அந்த குடும்பத்தில் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வரும். அப்போ இதை வந்து நம்ம சிம்டம் வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எந்த குடும்பத்திலலாம் இந்த மாதிரி ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முதுகு தண்டுவட பிரச்சனை இருக்குதோ அந்த குடும்பத்தில் பாருங்க கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக அடிவாங்கும். குடும்பத்தில் சரியான வந்து பேச்சுவார்த்தைகள் இருக்காது. கம்யூனிகேஷன் எல்லாமே வெளி உலகத்தில் தான் கம்யூனிகேஷன் ஜாஸ்தி இருக்கும். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிவினைன்னு சொல்லுவாங்க, விவாகரத்து, அந்த மாதிரி பிரேக்கப் ஆனவங்க, அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து அந்த குடும்பத்தில் வந்து ரிப்பீட்டடாக நடந்திருக்கும். அந்த குடும்பத்தில் இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடந்திருக்கும். அந்த குடும்பத்தில் வந்து பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்குமான இடைவெளி வந்து ஜாஸ்தி இருக்கும். அப்பாவோட ஃபேமிலி வந்து பக்கத்துலேயே இருப்பாங்க, ஓகேங்களா? அவங்க எப்படி இருக்காங்க, எதாக இருக்காங்கன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. அம்மா ஃபேமிலி 4000 கிலோமீட்டர் தள்ளி இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் வந்து என்ன சமைக்கிறாங்கன்னு முதல் கொண்டு இவங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம காம்பினேஷனாக வந்து பிரிச்சுக்கலாம். அப்போ என்ன டிஎன்ஏ காம்பினேஷனில் என்ன பிரச்சனை இருக்குதோ அது சார்ந்து அவங்களுக்கு வந்து உடல் அவயங்கள் வந்து பாதிக்கப்படுது. இதை தான் வந்து டிஎன்ஏவும் உங்களுக்கு மெடிக்கல் அஸ்ட்ராலஜியும் கம்பைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. எந்த பிளானட் அவங்களுக்கு டிஎன்ஏல பிரச்சனையாக இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதுக்கு நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும். எல்லாரும் ஒரு பிளானட்னுடைய காரகத்துவம் கெடுதுன்னா எதை வச்சு அவங்க டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, உச்சம் நீச்சம் அப்படின்ற கான்செப்ட் வச்சு டிசைட் பண்ணுறாங்க. இப்போ இந்த 12 வீடுகள்லேயே பார்த்தீங்கன்னா உச்சமாகிற வீடுகள்னு இருக்கும், நீச்சமாகிற வீடுகள்னு இருக்கும். இவங்க வந்து எதை வச்சு உச்சம் நீச்சம் வந்து டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து டிஃபால்ட்டாக நமக்கு வந்து அட்டவணைகள் நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த வீடுகளில் வந்து கிரகம் உச்சம், இந்த வீட்டில் கிரகம் நீச்சம். அப்போது மக்களுடைய புரிதல் என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு கிரகம் வந்து ஃபுல் பவரில் இருக்குதுன்னா அது நன்மையை மட்டுமே செய்யும், ஒரு கிரகம் வந்து பவர் இல்லாமல் நீச்சமாக இருந்துச்சுன்னா அது தீமையை மட்டுமே செய்யும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் ஆழமாக பதிவாயிடுச்சு. முதல்ல அந்த கண்ணோட்டமே தவறு. உச்சமான கிரகம் தீமையும் செய்யும், நீச்சமாக இருக்கிற கிரகம் நல்லது கூட செய்யும். உச்ச நீச்சத்துக்கும் அந்த கிரகம் நல்லது செய்யுமா தீமையை செய்யுமா அப்படின்றதுக்கு சம்மந்தமே கிடையாது.
இப்போ நான் சொல்றது எல்லாமே கர்ம பதிவு. அதை வந்து நம்ம வந்து அந்த 27 நட்சத்திரங்களை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த 27 நட்சத்திரங்களும் 9 கிரகத்தினுடைய சர்க்கிளை விட்டு வெளியே இருக்குது. ஆனா நம்ம ஜாதகத்துல இன்னும் அந்த 9 கிரகத்தினுடைய சர்க்கிளுக்குள்ளேயே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் அதனுடைய கண்ணோட்டம் வந்து நமக்கு வந்து வெளியே போகல. ஒரு பரந்த ஒரு பார்வை வந்து நமக்கு அது மேல இல்லை. ஏன்னா அது சார்ந்த தகவல் நமக்கு இல்லை. இந்த தகவல், இந்த கர்மா சம்பந்தப்பட்ட தகவல் வந்து முன்னாடியே தெரிஞ்சது அப்படின்னா அவங்க யாருமே அது சார்ந்த சில விஷயங்களை வந்து நடைமுறை வாழ்க்கையில திருத்தம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது பின்னாடி அடுத்த தலைமுறை வந்து பாதிக்காது. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த குடும்பம் வந்து அளவுக்கு அதிகமா வந்து காசிப் பண்றாங்களோ, காசிப்னா புரணி பேசுறது, அடுத்தவங்க குடும்பத்தை பத்தி, அடுத்தவங்களுடைய கர்மாவை பத்தி, அடுத்தவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி எந்த குடும்பம் வந்து அது அளவுக்கு அதிகமாக பேசுறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா எப்ப பாரு லங்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அந்த குடும்பத்துக்கு வந்து எப்ப பாரு அடுத்த தலைமுறைக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது? ஸோ நுரையீரலில் என்னென்னலாம் பிரச்சனை வரும்? ஆஸ்துமா, வீசிங்கு, டிபி, இந்த ப்ராப்ளம்லாம் வருது இல்லையா? இந்த ப்ராப்ளம்லாம் ஏன் அந்த குடும்பத்துக்கு வருது அப்படின்னா, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நம்ம வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு தகவலும் காற்று மூலியமாக தான் ட்ராவல் ஆகும். அப்போது நம்ம ஒருத்தரை பற்றி முழுசாக தெரியாமல், அவருடைய உண்மையான கேரக்டர், அவருடைய உண்மையான நிலைமை எதுவுமே தெரியாமல் அந்த தனிநபரை பற்றி நம்ம பேசக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே காற்று மூலியமா இன்னொருத்தருக்கு போய் சேர்ந்துருது. அது பல பிரச்சனைகளையும் பல சிக்கலையும் உருவாக்குது இல்லையா? அந்த கர்மத்தினுடைய பதிவை வந்து நம்ம அனுபவிப்போம். ஸோ எந்த மீடியம் அதுக்கு காரணமாக இருந்துச்சு? நுரையீரல் தான் வந்து காரணமாக இருந்துச்சு. அதனால அடுத்து வர தலைமுறைகள் பார்த்தீங்கன்னா நுரையீரல் வந்து பாதிக்கப்படுது, கேன்சர் வருது, அல்சர் வருது, டிபி வருது, ஆஸ்துமா வருது. இந்த நோயால பரம்பரையாக அவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த நோயிலிருந்து ஒருத்தர் வந்து கர்மா ரீதியா நிரந்தரமா விலகணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அந்த குடும்பம் இன்னொரு குடும்பத்தை பற்றி புறம் பேசுவதை நிறுத்த வேணும். புறம் பேசுறத அவங்க நிறுத்தாம அவங்க அதை தொடர்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் அதனுடைய பாதிப்பு வந்து அளவுக்கு அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையாது.